அதிமுக கூட்டணியில் புதிய திருப்பம். இபிஎஸ் உடன் இணைந்த புரட்சி தமிழகம் முழு பின்னணி. தமிழக அரசியல்ல இப்போ கூட்டணி காய்ச்சல் மெல்ல மெல்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வரப்போற தேர்தலை எதிர்கொள்ள பெரிய கட்சிகள் எல்லாமே தங்களோட கூட்டணியை பலப்படுத்தும் வேலைகள்ல தீவிரம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கும் முயற்சியில களம் இறங்கியிருக்காரு. வணக்கம் நண்பர்களே. அதிமுக கூட்டணியில இப்போ ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. புரட்சி தமிழகம் கட்சி அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேராக இபிஎஸ் அவர்களை சந்தித்து தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? இதனால அதிமுகவுக்கு கிடைக்க போகும் பலம் என்ன? எடப்பாடி பழனிசாமியின் அடுத்தடுத்த வியூகங்கள் என்ன? வாங்க இந்த வீடியோல A to Z முழுமையா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவரான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தனது புரட்சி தமிழகம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் என ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் அதிமுகவின் வெற்றிக்கு தங்களுடைய கட்சி தொண்டர்கள் முழு மூச்சுடன் களம் பணியாற்றுவார்கள் என்றும் அவர் இபிஎஸ் அவர்களிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஒரு பெரிய திராவிட கட்சியோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொண்ட பல்வேறு அமைப்புகளும் சிறு கட்சிகளும் இணைய தொடங்குவது தேர்தல் நேரத்தில் ரொம்பவே இயல்பான ஒன்று. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் உள்ளே வரும்போது அது அந்த பகுதி வாக்கு வங்கியில் ஒரு சிறு சலசலப்பையாவது ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனம். சரி, இந்த இணைப்பின் மூலமா இபிஎஸ் சொல்ல வரும் மெசேஜ் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் பண்றதுல ரொம்பவே குறியாக இருக்கார். வாக்குகள் சிதறாமல் தடுத்தல். ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் எந்த வகையிலும் சிதறிவிடக்கூடாது. சிறு சிறு கட்சிகள் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது வேறு கூட்டணிக்கு சென்றாலோ அது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் பாதிக்கலாம். அதை தவிர்க்கவே அனைவரையும் அரவணைக்கும் வியூகத்தை கையில் எடுத்துள்ளார். கூட்டணி பலத்தை காண்பித்தல். அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை என விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளையும் கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்த்து வருகிறார். அந்த வரிசையில்தான் ஏர்போர்ட் மூர்த்தியின் புரட்சி தமிழகம் கட்சி இப்போது இணைந்துள்ளது. புரட்சி தமிழகம் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் தங்களுக்கான ஒரு பிரத்யேக வாக்கு வங்கியை வைத்துள்ள கட்சி. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் களம்பணி மற்றும் அவரது தொண்டர்களின் உழைப்பு அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அதிமுகவுக்கு கூடுதல் பலத்தை கட்டாயம் கொடுக்கும். சிறு துளி பெரும் வெள்ளம்னு சொல்வாங்க இல்லையா, அது அரசியலுக்கு 100% பொருந்தும். ஒரு தொகுதியில 1000 முதல் 2000 வாக்குகள் என்பது கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் மிகப்பெரிய சக்தியா மாறும். அந்த வகையில ஏர்போர்ட் மூர்த்தியின் வருகை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்திருக்கு. மொத்தத்துல ஏர்போர்ட் மூர்த்தி தலைமையிலான புரட்சி தமிழகம் கட்சியின் வருகை அதிமுகவின் மெகா கூட்டணி கணக்கிற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கு. இனி வரும் நாட்களிலும் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் இபிஎஸ் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பார்கள் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டணி அஸ்திரம் வரப்போற தேர்தல்ல எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? புரட்சி தமிழகம் கட்சியின் இந்த முடிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவின் கூட்டணி வியூகம் சரியானதுதானா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அரசியல் தொடர்பான பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.